நம்ம சேனல்ல பயோகிராஃபில பார்க்குறோம். அந்த வகையில இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாரும் தம்ப வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க. விஜே பிரியங்காவ பத்தி தான் எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்கள பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. விஜே பிரியங்கா அப்படின்னு சொன்னாலே ஒரு பாசிட்டிவிட்டி தான் அப்படின்னு எல்லாருக்குமே தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய மனசுக்குள்ள நிறைய சோகங்கள், வலிகள், வேதனைகள் இருந்தாலுமே மக்களை சந்தோஷப்படுத்தணும், ஒரு என்டர்டைன்மெண்ட் மைக்க பிடிச்சாலே சும்மா லபலபலன்னு பேசிக்கிட்டே போவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைபோட இருந்த பிரியங்கா பிக் பாஸ் அப்படின்ற ஒரு ஷோ மூலமா ஒரு அவங்களுடைய இமேஜ் டேமேஜ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. அதுல இருந்து மீண்டு வந்துட்டாங்க. இப்போ குக் வித் கோமாளி சீசன் 5ல ஒன் ஆஃப் த குக்கா போயிருந்த இவங்க குக் வேலையை மட்டும் பார்த்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு இவங்க பேடா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க மாட்டாங்க. அதை விட்டுட்டு நான் தான் பெரிய ஆளு, நான் சொல்றதுதான் இங்க எல்லாரும் கேட்கணும், ஒரு டாமினேட்டிங் பர்சனா அங்க இருந்ததுனாலதான் இப்போ மணிமேகலை அப்படின்ட்டு அவங்கள மாதிரியே இருந்த ஒரு விஜே அந்த ஷோ விட்டு விலகிட்டாங்க. இந்த விஷயத்த அவங்களே அவங்களுடைய யூடியூப் சேனல்ல வெளிப்படையா பேசுறதுனால இப்போ எங்க பார்த்தாலுமே விஜே பிரியங்கா வர்சஸ் மணிமேகலை, வி ஸ்டாண்ட் வித் மணிமேகலை அப்படின்ட்டு மணிமேகலைக்கு சப்போர்ட் நிறைய வந்துட்டே இருக்கு. இந்த நிலையில விஜே பிரியங்காவும் நான் வந்து எதுக்காக அவங்கள மட்டுமே பண்ணணும், எல்லாருமே தான் இருக்காங்க, எல்லா குக்கையும் அவங்க எப்படி ஒரு குக்கா பாக்குறாங்களோ என்னையும் அந்த மாதிரி பார்க்க வேண்டியதானே, நான் ஒரு விஜேன்றது அவங்க ஏன் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு இவங்களுடைய தரப்புலையும் சொல்லிட்டு வராங்க. சோ பிரியங்கா டாமினேட்டடான பர்சனா இல்லையான்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது பிரியங்காவுடைய ஃபேன்ஸ்க்குலாம் இது ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். என்னன்னா குக் வித் கோமாளி சீசன் 5 உடைய டைட்டில் வின்னர் பிரியங்கா அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷயம் வெளியானதுல இருந்து அப்போ அவங்க டைட்டில் வின்னர் ஆக்கணும், சேனலை விட்டு மணிமேகலையை துரத்தணும்ன்ற காரணத்தினாலதான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்களா அப்படின்ற கேள்வியும் எழுப்பப்பட்டாலும் இன்னொரு பக்கம் பிரியங்காக்கு சமையல் அப்படின்ற ஒரு விஷயம் புதுசு கிடையாது. அவங்க ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே சமையல் ஷோ மூலமா தான் அவங்களுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் விஜய்ல செமையா கலக்கிட்டு வந்தாங்க. இப்படிதான் அவங்களுடைய சமையல் கலை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போச்சு. அவங்களுடைய யூடியூப் சேனல்லையும் வெஜிடேரியன் பர்சன்ஸ்க்குலாம் வந்து எப்படிலாம் வந்து சமைக்கலாம், ஒரு பிரியாணியை கூட வித்தியாசமா சமைப்பது எப்படி, இது எல்லாத்தையுமே சேர்ந்து அவங்களுடைய கணவர் கூட வீடியோஸ்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மெமரிஸே வேணான்றதுனாலதான் இப்போ ஒரு பெரிய வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்காங்க. ஆமாங்க, ஆல்ரெடி அவங்களுடைய பக்கெட் லிஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை இருந்துதான். வீட்டுக்குள்ளேயே படி வைக்கிற மாதிரி வீடு வாங்கணும்னு நினைச்சாங்களாம், அதே மாதிரி வாங்கிட்டாங்களாம். ஆனா அவங்களுடைய அம்மாக்கு முட்டி வலி வந்ததுனால அவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல நிறைய அழகான மெமரிஸ் இருக்காம், அதனாலேயே இப்போ அந்த வீட்டை அவங்க யூஸ் பண்ணவே இல்லையாங்க. இவங்களுடைய வலிக்கும் வேதனைக்கும் முக்கிய காரணம் அவங்களுடைய அப்பாவுடைய இறப்பா ஆரம்ப காலகட்டத்துல இருந்தாலும் இப்போ அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் மாறி இருக்கு. அதுக்கு காரணம் இவங்க அவங்களுடைய கணவரையே டாமினேட் பண்ணி தான் எல்லா விஷயத்தையும் பண்ணதாகவும், குறிப்பா ரெண்டு பேருமே சேம் இண்டஸ்ட்ரியில தான் இருக்காங்க, இருந்தாலுமே எந்த இடத்துலயும் அவங்களுடைய கணவரை பத்தி பேசுனது கிடையாது. எப்பவுமே அம்மா, அப்பா, தம்பி இவங்க 3 பேர் மட்டுமே பேசியிருக்காங்க. ஒரே தொழிலா இருந்திருந்தா கூட அவங்களுடைய சேலரி, பேரு, புகழ் இது எல்லாமே அடுத்தடுத்த லெவலுக்கு போனதை பார்த்துட்டு அவங்களுடைய கணவர் அப்செட் ஆகி வீட்டுக்கே வராம ஊரை சுத்திட்டு இருக்கா, அதனாலதான் இப்ப வேணான்னு முடிவு பண்ணி அவங்களுடைய கணவர் போனதாக நான் சொல்லலங்க. ஒரு பிரபலமான யூடியூப் சேனலை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு பிரபலமான ஒரு நபர் தான் அவர். கண்டிப்பா வேற யாருமே இல்ல, பைல்வான் அவர்கள் தான் 2023ல சொல்லியிருந்தாரு. அப்ப அந்த விஷயம் ரொம்பவே பெரிய லெவல்ல பேசப்பட்டது. ஏன்னா அப்பதான் அவங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு ரொம்பவே டிப்ரெஷன் ஸ்டேட்குள்ள இருந்தாங்க. உள்ள அவங்க பண்ணியிருந்த ஒரு சில மிஸ்டேக்கால. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கணவர் பிரவீனுக்கு லாயர் நோட்டீஸ் அனுப்பினதாக கூட அப்ப தகவல் வெளியாச்சு, டிவோர்ஸும் ஆயிடுச்சு அப்படின்றத ரீசெண்டா தான் விஜே பிரியங்கா பர்சனலா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. அப்ப அவங்க சொல்லும் போதே நான் இந்த ஹீலிங் ப்ராசஸ் வந்து என்ன நானே வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். வாழ்க்கைன்றது ஒரே ஒரு வாழ்க்கை தான், அதை ஒரு முறை தான் வாழ முடியும். இன்னொருத்தங்க போயிட்டாங்களே நினைச்சு நம்ம அழுதுட்டே இருக்க கூடாது, அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கணும். லெட் கோ அப்படின்ற ஒரே ஒரு அந்த சென்டென்ஸை வச்சுதான் இவங்க அவங்களுடைய வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம பெரிய கார் வாங்கணும், இஎம்ஐ போட்டாச்சு நான் வாங்குவேன்ப்பா, ஏன்னா அதுக்காக தானே ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு இவங்களுடைய பக்கெட் லிஸ்ட்ல வச்சிருக்காங்களாம். ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா மாறிட்டு வராங்க. ஏன்னா இவங்க டிப்ரெஷனுக்குள்ள இருக்கும் போதெல்லாம் ரொம்பவே வெயிட் போட்டு இவங்க கண்ணத்துக்கு கீழே இந்த கழுத்தும் மூஞ்சும் தெரியாத அளவுக்கு ரொம்பவே ஃபேட் ஆயிட்டாங்களாம். அதுல இருந்து மீண்டு வரணும், நம்மள ஹெல்த்தியா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இவங்க ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா மாறிட்டு வராங்க. நிறைய லவ் கொடுக்குற ஒருத்தரை லவ் பண்ணணுமாங்க, அவர் கூட சேர்ந்து லைஃப் லாங் வாழணுமாம். அது மட்டும் இல்லாம அழகான ஒரு குழந்தைய பெற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இவங்களுக்கு
இருக்கு. இது எல்லாமே இவங்களுடைய பக்கெட் லிஸ்ட்ல இருக்காம். இது போலலாம் யாராவது லிஸ்ட் வச்சிருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா நான் வச்சிருக்கேன். கண்டிப்பா இது எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்ட்டு ஒரு வாக்குறுதியும் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய காசிப்லாம் கேள்விப்பட்டிருக்காங்களாம். அதுல பாத்தீங்கன்னா ஒண்ணு, இவங்க 3 கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்ற காசிப். இவங்களுக்கு ஃபன்னியா இருந்தாலும் ஏன் இப்படி எல்லாம் எழுதுறாங்கன்னே தெரியல. அது என்ன மட்டும் இல்லாம என்னை சுத்தி இருக்கிறவங்களையும் அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா அவங்களுடைய அம்மா இவங்களுடைய முதல் திருமணம் இப்படி ஆயிடுச்சுன்ட்டு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டாங்களாம். நம்மளுடைய பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையா, அவ இப்படி ஒரு வாழ்க்கையா வாழணும்ட்டு ரொம்பவே அழுதாங்களாம். அதாவது அவங்க எப்படி இதுல இருந்து மீண்டு வர போறாங்க, எப்படி அவங்களை கொண்டு வர போறோம்ட்டு இவங்க அதுக்குள்ளெல்லாம் போயிட்டு டிப்ரெஷனுக்குள்ளெல்லாம் இருந்திருக்காங்களாம். ஸோ அவங்களுடைய வாழ்க்கையே கிட்டத்தட்ட 2-3 வருஷமா எங்கேயோ போயிட்டு இருந்தது. இதுதான் ஒரு லைஃப், இதை நம்ம சந்தோஷமா வாழணும்னு சொல்லி கொடுத்தது இவங்களுடைய தம்பியோடைய மகள் தான். ஆமாங்க, இவங்களுடைய தம்பிக்கு பாத்தீங்கன்னா ஒரு மகள் பிறந்திருக்காங்க. அவங்களுடைய நேம் ஈகா. அப்படியே சின்ன வயசுல இவங்கள பார்த்த மாதிரியே அவங்க இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம பண்டில் ஆஃப் ஜாய் இவங்களுடைய குடும்பத்துக்கு அவங்க தான் கொடுத்திருக்காங்களாம். நம்ம எதுக்கு ஓடுறோன்ற ஒரு கேள்வி இருக்கும்ல, அந்த கேள்விக்கான பதிலா தான் நான் அவளை பாக்குறேன், அவதான் என்னுடைய முதல் குழந்தை அப்படின்ட்டு அவங்களுடைய தம்பி குழந்தைய தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எந்த ஷூட்டுக்கு போனாலும் அதுல பாத்தீங்கன்னா இவங்க போன் கால்ஸ் அவங்களுக்கு பண்ணுவாங்களாம். வீட்டுக்கு வரதே அந்த குழந்தைக்காக தான். லவ்வுக்காக இவங்க பல காலம் ஏங்கிருக்காங்களாம். அந்த லவ் ரொம்ப அதிகமா அந்த குழந்தை இவங்களுக்கு தராங்களாம். ஒரு அவங்களுடைய குடும்பத்தையே பீஸ்ஃபுல்லா வச்சிருக்கிறது அந்த குழந்தை தானாம். கடவுள் இவங்களுக்காக இவங்களுடைய குடும்பத்துக்காக அந்த குழந்தைய அனுப்பிச்சிருக்காரு அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷனலா சமீபத்துல கூட ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்த ஒரு தவறான முடிவு எதுனா அது அந்த திருமண வாழ்க்கை தானாங்க. அந்த தப்பான முடிவை நான் மாத்தி அமைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் டவுன் ஆகுறாங்களோ அப்போ அவங்க கேட்கிற ஒரு பாடல் எதுனா இதுவும் கடந்து போகும், இந்த ஒரு சாங் தான் அவங்களுடைய வேர்ஷனுக்கு ஏத்த மாதிரி அவங்க பாடிக்கிட்டே இருப்பாங்களாம். எப்பவுமே மைக் எடுக்கும் போது சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம், நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை நம்ம ஒரு 2 நிமிஷம் சொன்னாலும் அவங்க மத்தவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அது நமக்கு தேவையில்லை. நம்ம பேசுற ஒவ்வொரு விஷயங்களும் மத்தவங்களுக்கு மோட்டிவேஷனலா இருக்கணும். அதனாலதான் நான் என்னுடைய கஷ்டங்களை ரொம்பவே மறைச்சிட்டு சிரிப்பு மூலமா எல்லாரையுமே சிந்திக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும். இப்படி அவங்க தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்துல கூட ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாங்க. அப்பயும் தொடர்ந்து நம்ம என்ன பண்றோமோ அந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மக்கள் நம்ம பின்னாடி இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நமக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பா நம்மள சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ பிரியங்கா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 வருஷமா ஒரே சேனல்ல உழைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான வெற்றி அவங்களுக்கு கிடைச்சாலும் அந்த வெற்றியை அவங்களே அவங்க ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்களோன்ற ஒரு கேள்வியும் வந்திருக்கு. ஏன்னா எங்க போனாலும் யாரையும் அவங்க பேச விட மாட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேல வந்திருக்கு. அதுக்கு இந்த குக் வித் கோமாளி சீசன் 5 ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறாங்க. விஜய் மணிமேகலை கூட நடந்த அந்த ஃபைட் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய இஷ்யூ ஆச்சு. நிறைய ஆங்கர்ஸ் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட்டிவா, அதாவது மணிமேகலைக்கு சப்போர்ட்டிவா தான் பேசிட்டு வராங்க. சுசித்ரா இவங்களை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களால என்னுடைய தம்பி வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிருப்பாங்க. தம்பின்னு சொன்னதை பிரவீன் தான். யாரெல்லாம் இவங்களுக்கு கீழே அடிமையாக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தம்பி, அண்ணா, சித்தப்பான்ட்டு உறவு முறை வச்சுதான் இவங்க கூப்பிடுவாங்க. அதனாலே இவங்க ஒரு டாமினேட் பண்ணி ஒரு கேவலமான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு சுசித்ரா ஒரு வீடியோல சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி விஜய் பாவனாவுடைய கெரியர் போக விஜய் பிரியங்கா தான் காரணம்ட்டு யாரோ ஒருத்தங்க வதந்தியை கிளப்பி விட விஜய் பாவனா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, இது ஒரு குப்பையான செய்தி, யாரும் இதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ விஜய் பாவனா இங்க இல்லைனாலும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா செமையா கலக்கிட்டு வராங்க. அந்த வகையில விஜய் பிரியங்காவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.